கலிங்கராணி. மாதாட மணமாட மன்னன் பரிவாரமாட மதனனும் நின்றாட மகிழ்வாட மலராட மார்பினிலே. பேஷ் பேஷ் ரகுவீரரே, பதிகம் அருமையாக இருக்கிறதே. மகேஸ்வரனை துதித்து பாடும் பக்தரும் இவ்வளவு உருக்கமாக பாடியதில்லை. பாடிய ரகுவீரன் பாண்டியனின் கொலு மண்டபத்திலே முன்னிரவு நடனமாடிய சுந்தரியிடம் சொக்கியதால் அவளை குறித்து எண்ணி எண்ணி ஏங்கி பிறகு பன்னிசைத்து கொண்டிருந்தான். பாடுகையில் தன்னை மறந்தான். தன் நண்பனும் படையிலே தன்னை போலவே ஒரு தலைவனுமாகிய கருங்கண்ணன் வந்ததையும் கவனிக்கவில்லை. ரகுவீரனின் பாடலை கேட்டு கருங்கண்ணன் கேலி செய்யவே, ரகுவீரன், கண்ணா, மகேஸ்வரனை கண்டவர் யார்? நான் கண் கண்ட கடவுளுக்கே கானம் இயற்றினேன் என்றான். பிறகு இருவரும் உரையாடல் நடக்கலாயிற்று. கருங்கண்ணன் துவக்கினான். என்ன, கண் கண்ட கடவுளா? தேவனா தேவியா? தேவியே திவ்ய தரிசனம் தந்தாள். நடன மேடையில் நின்றாள். கண்களை எய்தால் என்னை வென்றாள். ஹா, போர்க்களத்தில் ரணகள சூரராகிய உம்மையா? ஆமாம் கண்ணா, 2 வேல்கள் என் இதயத்திலே பாய்ந்தன. அவள் அன்று நடன மேடையிலே ஆடினாள் என்றே அரசரும் பிறரும் எண்ணினார்கள். அவள் என் இருதயத்திலே நின்று ஆடினாள். மகிழ்ந்தேன் நண்பரே. கையிலே கத்தி ஏந்த முடியாத காலம் வந்தால் நீர் எப்படி பிழைப்பீர்? மகனும் இல்லையே காப்பாற்ற என்று எண்ணி நான் உம்மை பற்றி கவலைப்பட்டதுண்டு. இனி அக்கவலை இல்லை. கத்தி எடுக்காமல் வாழ உமக்கு வழி இருக்கிறது. கவி பாடி பிழைக்கலாம். ஏய், விளையாடாதே. ஆமாம், மாற்றார் நமது மண்டலத்தின் மீது போர் தொடுக்கும் வேளை. மகா பயங்கரமான சூழ்நிலை பரவி மக்களை சூறையாடும் சமயம். பஞ்சமும் பரவுகிறது. நண்பா, மதன லீலைக்கு இது சமயம் அல்ல என்றான் கருங்கண்ணன். நீ இந்த வேதாந்தத்தை வேறு யாரிடமாவது சொல்லு. என்னிடம் காரிய சித்திக்கு வழி சொல்லு. வீதியிலே மக்கள் வேதனையுடன் பேசும் மொழி கேட்டீரா? வீணரின் பேச்சை விடு கண்ணா. சான் வயிற்றுக்காக அவர்கள் சாகட்டும், விடு. நான் பிழைக்க வழி சொல்லேன். அவர்கள் செத்து நீ பிழைப்பதா ரகுவீரா? அரச நீதி பேசவல்ல உம்மை அழைத்தது. கருங்கண்ணா, பொன்னின் மீது பூ விழுந்தாலும் வேதனையே தரும். உன் குறும்பு என்னை குத்துகிறதடா. நாடகக்காரி என்று அவளை நினைத்து நெருங்குகிறாய். அவள் நெருப்பு. ஓ, மணிமுடி மங்கையோ? அதற்கும் மேலே. அடக்கும் உமது பேச்சை. அரண்மனைகள் கூட என் ஆவலை தடுத்ததில்லை. உண்மைதான் ரகுவீரா. ஆனால் சில சமயம் பணிப்பெண்கள் கூட பணிய மறுப்பதுண்டு. நடன சுந்தரிக்கு நான் எதையும் தருவேன். அவள் வேண்டுவது நிம்மதியான வாழ்வுதான். என்னால் அதை தர முடியும். உனது சரசம் அவளுக்கு சஞ்சலத்தை தான் தரும் என்று நான் நினைக்கிறேன். சரி, உபதேசத்தை நிறுத்து. நடன சுந்தரியை நான் எப்படியும் அடைந்தே தீர வேண்டும். இந்த ஊரார் நகைப்பு, பிறரின் பகை ஆகிய எதையும் தடையாக எடுத்துக்காட்டாதே. கண்ணா, நான் என் மனதை எடுத்துக்காட்ட முடியாது. ஆனால் இதோ நெற்றியை தொட்டுப்பார். தணலாகி விட்டது. நெஞ்சமோ எரிமலையாக கொதித்து கொப்பளிக்கிறது. தாங்க முடியாத தாபம். ஐயோ பாவம் என்றான் கருங்கண்ணன். ரகுவீரன் பேச்சை நிறுத்திவிட்டான். ஆனால் கருங்கண்ணனின் தோளை பிடித்து உலுக்கினான். கருங்கண்ணனோ, சரி, இவனிடம் வேறு முறையைத்தான் கையாள வேண்டும் என்று கருதி, அவள் என்ன அழகு ரகுவீரா, கண்ணங்கரையில் என்று கிடக்கிறாள். நடனமாடும் நேரம் தவிர மற்ற சமயத்திலே அவள் முகம் சோக பிம்பமாக இருக்கிறது. பேசுவதில்லை, சிரிப்பதில்லை, ஊரில் நடமாடுவதில்லை. அவளிடம் நீ என்ன இன்பம் பெற முடியும் என்று கூறிட, ரகுவீரனோ, அவள் சிரித்தால் நானும் சிரிப்பேன், பேசினால் நானும் பேசுவேன். ஆனால் அவளுடைய மௌனம் என்னை கொல்லுகிறது. அவளுடைய சோகம் என்னையும் சோகத்தில் ஆழ்த்துகிறது. அவளை பெற்று அணைத்து கொண்டு, ஏன் கண்ணே முகத்தை இப்படி சுளித்தபடி இருக்கிறாய் என்று நான் கெஞ்சி கேட்பேன். அவள் பஞ்சனைக்கு பக்கத்திலே சாய்ந்தபடி ஒன்றுமில்லை நாதா என்று கூறி புன்முறுவல் செய்வாள். அந்த மலர்ச்சி என் வாழ்வையே மலர வைக்கும். நான் பல சரசக்காரிகளை கண்டுள்ளேன். ஆனால் இவள் போல சரசத்திற்கே லாயக்கான ஒரு சிங்காரி இப்படி வேண்டுமென்றே சோகமாக இருந்ததை நான் கண்டதில்லை. அவளுடைய சொகுசு அச்சோகத்தால் கெடவில்லை. அதுவும் ஒரு விதமான சொகுசாகவே இருக்கிறது. தங்கச் சிலைக்கு மேலே மஸ்லின் மூடி போட்டு வைத்திருப்பது போன்றிருக்கிறது என்று கூறி கவலைப்பட்டான். அவன் பேசிக் கொண்டிருக்கையிலே கருங்கண்ணன் ஓலை ஒன்று எழுதியபடி இருந்தான். அதை கண்ட ரகுவீரன் வெகுண்டு ஓலையை பிடுங்கி எரிய போகையில், படித்து பார் என்று கண்ணன் கூற ரகுவீரன் படித்தான். பிறகு சந்தோஷத்தால் குதித்த பின்பு, சரியான யுக்தி, பேஷான யோசனை என்று பூரித்தான். நாளைக்கு பௌர்ணமி. விருந்து ஒன்று நடத்த உத்தேசம். அதில் தாங்கள் கலந்து கொண்டு தங்கள் நடனத்தால் விருந்தினரை மகிழ்விக்க வேண்டுகிறேன். மறுக்காமல் பதில் உரைக்க வேண்டும். இப்படிக்கு ரகுவீரன்.
இந்த ஓலையை கண்டே உள்ளம் மகிழ்ந்தான் ரகுவீரன். ஒரு வினாடியில் மீண்டும் சோகத்தில் ஆழ்ந்தான். நண்பா, விருந்திலே நமது பிரமுகர்கள் கலந்து கொண்டால் கருத்தை நிறைவேற்ற சமயம் கிடைக்காதே என்றான். பிரமுகர்கள் வந்தால்தானே தடை? பிரமுகர் போல வேடமணிந்த சிலரை வரவழைப்போம். மது அருந்தி அவர்கள் மயங்குவர். பிறகு நடனத்திலே நான் லயிப்பேன். பிறகு நீ நடத்து உமது நடனத்தை. மதுவை மங்கைக்கும் தந்துவிட வேண்டும். அது தரும் ஆனந்தத்திலே அவளுடைய சோகம் பறந்தே போகும் என்று யோசனை கூறிவிட்டு ஓலையை தந்து அனுப்பச் செய்தான். பாண்டிய நாட்டிலே இவ்வாறு நடந்து கொண்டிருக்க, அதே நேரம் அங்கே காட்டிலே தேனிலே தோய்த்து சாப்பிட மா, பலா, வாழை, தினை மாவை தேவையான அளவு எடுத்துக்கொள். மான் இறைச்சி மிருதுவாக இருக்கும், சுவையும் அதிகம். மதுக்குடங்கள் இதோ உள்ளன. எமது மன்னன் உமக்கு ஒரு துளியும் மனக்குறைவு வராமல் பார்த்து கொள்ள சொல்லியிருக்கிறார். உன்னை போல அவரிடம் சிக்கிய சிலர் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. நீ எப்படியோ அவரை மயக்கி விட்டிருக்கிறாய். உன்னை அவர் தன் குடும்பத்தினராகவே கருதிவிட்டார் என்று உபச்சார மொழி பேசி வீரமணிக்கு விதவிதமான உணவு வகைகளை தந்தனர் காட்டு கூட்டத்தினர். வீரமணி வேதனையை எதிர்பார்த்தான். ஆனால் விருந்து கிடைக்க கண்டான். காட்டு காவலனின் இந்த போக்கு வீரமணிக்கு விளங்கவில்லை. உபச்சாரம் செய்து நின்ற ஏவலர்களும், ஏதும் அறியோம், எமது மன்னனின் கட்டளை இது. உமக்கு ராஜ உபச்சாரம் செய்யுமாறு உத்தரவு. அவருடைய எண்ணம் என்னவோ எமக்கு தெரியாது என்று கூறினர். காட்டரசன் தன் தலையை வெட்டி வீசுவான் என்று நினைத்த வீரமணிக்கு காட்டரசன் கோட்டையில் விருந்தும் உபச்சாரமும் பலமாக நடக்க கண்டு ஒன்றும் புரியாது திகைத்தான். சற்றே சாய்ந்தால் வேலையாட்கள் மயில் விசிறிக்கொண்டு வீச வருகிறார்கள். 2 அடி எடுத்து வைத்தால் என்ன தேவை என்று அடக்க ஒடுக்கமாக கேட்கிறார்கள். தேன் குடத்தை திரும்பி பார்த்தால் ஒரு வேலையால் வந்து, வட்டிலே தேன் பெய்து இப்படியே பருகுகிறீரா அல்லது தினைமாவு கலக்கட்டுமா என்று கேட்கிறான். வீரமணியால் ஆச்சரியத்தை அடக்க முடியவில்லை. இந்த மர்மம் என்னவென்று தெரிந்து கொள்ள எண்ணிய வீரமணி தூங்குவது போல பாசாங்கு செய்தான். அந்த சமயத்திலே வேலையாட்கள் ஏதாவது பேசுவர், அதிலிருந்து விஷயத்தை ஒருவாறு தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணினான். உண்மையாகவே வீரமணி உறங்கியதாகவே கருதிய காவல் புரிவோர் வீரமணி எதிர்பார்த்தபடியே பேசலாயினர். ஆனால் அவர்களின் பேச்சு பயமூட்டக்கூடியதாக இருந்ததே ஒழிய மர்மத்தை விளக்கக்கூடியதாக இல்லை. அதே சமயம் ஏவலாட்களின் உரையாடல் வெளிப்படையாக ஆரம்பமானது. வீரமணி உற்று கேட்கலானான். எடா வேங்கே, எனக்கு இந்த போக்கே தெரியலையே. எதுக்காக நமது ராசா இந்த வழிபோக்கனுக்கு இவ்வளவு உபச்சாரம் செய்கிறாரு? காரணமின்றி ஒரு காரியமும் செய்ய மாட்டாரே. இதற்கு என்ன காரணம்னு தெரிந்து கொள்ள முடியலையே. அடப்போடா கட்டாரி, இது தெரியலையா? மலை மாதாவுக்கு மாடு வெட்டுவோமே, அதுக்கு முன்பு எருதுக்கு எவ்வளவு அலங்காரம் செய்வோம், கவனம் இருக்குதா? அட, அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம்? மலை மாதாவுக்கு மனுஷனை பலி கொடுக்கும் வழக்கம் கிடையாதேடா. டே வேங்கே, எனக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்குதுடா. கட்டாரி, நீ ஓங்கி வளர்ந்துருக்கிறே ஒழிய சுத்த கோழையாக இருக்கிறாயே. பயமாம் பயம். இதில் என்னடா பயம் இருக்கிறது? ராசா இவ்வளவு உபச்சாரம் செய்வதை பார்த்தா இவன் ஒருவேளை பெரிய மந்திரவாதியாக இருப்பானோ என்று திகிலாக இருக்குதுடா. அட, மந்திரமாவது தந்திரமாவது, மந்திரம் தெரிந்தவனாக இருந்தா நம்மிடம் சிக்குவானா? இப்படி சிக்கினாலும் கூட நம்ம ஒரேடியாக கொண்டு விட்டுருக்க மாட்டானா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஆனால் வெளியே சொன்னால் தலை போகும். என்னடா அது? சீக்கிரம் சொல்லு. குழி வெட்டி தழை போட்டு மூடி வச்சு யானையை அதில் விழச் செய்வோம் இல்லையா? அதுபோல தந்திரமாக இவனை நமது மன்னன் வீழ்த்தவே விருந்து விட்டுக்கிறான் போல் இருக்கிறது. அட, நமது வேலும் வாளும் இவனை வீழ்த்தாதா? தந்திரத்தால தான் இவனை வீழ்த்த முடியுமோ? அப்படிப்பட்ட ஆற்றல் என்னடா இருக்கிறது இவனிடம்? இப்படி வேலையாட்கள் பேசிக்கொண்ட உரையாடலை கேட்டு வியப்பு அதிகரித்ததை ஒழிய விளக்கம் கிடைக்கவில்லை வீரமணிக்கு. மறுதினம் விளக்கமும் விழா நோக சிரிப்பும் வீரமணிக்கு கிடைத்தது. கையிலே பழத்தட்டும் நடையிலே நாட்டியமும் கொண்ட நரை மூதாட்டி ஒருத்தி வீரமணியை தேடி வந்தாள். அவளை கண்டதும் காவலாளிகள் பயந்து ஒதுங்கினர். அவள் அவர்களை சட்டை செய்யாது வீரமணிக்கு அருகே வந்து அமர்ந்தாள். வீரமணி, அம்மா, நீ யார்? இங்கு வர என்ன காரணம் என்றான். நரை மூதாட்டி நகைத்தாள். 4-6 பற்கள் இழந்திருந்ததால் அவளுடைய சிரிப்பு ஆபாசமாக இருந்தது. வீரமணியால் அந்த கோரத்தை கண்டு சகிக்க முடியவில்லை. சிரித்த பிறகு அக்கிழவி, எத்தனை நாள் காத்து கிடந்தேன் உன்னை அடைய. ஏன் வெட்கப்படுகிறாய்? நான் உன்னை விழுங்கிவிட மாட்டேன் என்று சரசமாடலானாள். அடப்பாவி, ஈட்டியாலே குத்தி கொன்று விட்டிருக்கலாமே. இந்த ஈழை கட்டிய கிழத்தை இங்கே அனுப்பி இவ்விதம் மானத்தை பறிப்பது அழகா என்று வீரமணி எண்ணி நொந்து கொண்டான். அவனுடைய மௌனத்தை கண்ட கிழவி,
பல இரவுகள் கனவு கண்டேன். இன்றுதான் என் கனவு பலித்தது. அழகா, என்னை காட்டான் ஏமாற்றிக் கொண்டே வருகிறான் என்று எண்ணி கோபித்து கொண்டேன். சலிப்பு அடைந்தேன். இப்போதுதான் தெரிகிறது அவனுடைய சாமர்த்தியம். என் மனதுக்கு இசைந்தவன் கிடைக்க வேண்டும் என்றுதான் அவ்வளவு காலம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். என் மனம் குளிர வேண்டும் என்று வெகு பிரயாசை எடுத்து கொண்டிருக்கிறான். ஏன் கண்ணா, வாய்மூடி கொண்டிருக்கிறாய்? நீ ஊமையா என்று கிழவி கொஞ்சினாள். நஞ்சையேனும் பருகிவிடலாம் என்று இந்த நரைத்த நாரையின் மொழியை கேட்கவும் முடியவில்லையே. இது என்ன கொடுமையான தண்டனை என்று வீரமணி வியாகுலமடைந்தான். நான் காட்டரசனின் மாற்றாந்தாய். என்னை உனக்கு மனம் முடிக்க காட்டான் எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டான். மலைமாதா கோயிலுக்கு அலங்காரம் செய்துவிட்டார்கள். குடிப்படைகளின் கூத்துக்கு குடம் குடமாக கல் இறக்கிவிட்டார்கள். நாளை இரவு நமக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இன்றே நாம் ஆனந்தமாக இருக்கலாம். யோசிக்காதே, எழுந்திரு. நான் அரச குடும்பம், நீயோ ஒரு வழிபோக்கனாம். இருந்தாலும் கவலை இல்லை. உன்னை நான் அடைய ஒரு தங்க சுரங்கத்தையே காட்டரசனுக்கு தந்தேன். அதன் இருப்பிடம் இதுவரை எனக்கு மட்டுமே தெரியும். காட்டரசனின் தந்தைக்கு நான் 2ஆம் தாரம். அவர் இறந்த பிறகு வேறொருவனை கல்யாணம் செய்து கொண்டு தங்க சுரங்கத்தை அவனுக்கு அளித்து ஆனந்தமாக வாழலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் நெடுநாள் காத்திருந்தும் சரியான ஆள் கிடைக்கவில்லை. தங்க சுரங்கம் இருப்பது தெரிந்த காட்டான், உனக்கு அழகும் இளமையும் கொண்ட ஒருவனை கணவனாக்கி வைக்கிறேன். நீ அந்த தங்க சுரங்கத்தின் இருப்பிடத்தை எனக்கு காட்டு என்றான். நானும் இசைந்தேன். இன்று உன்னை அடைந்தேன். அவனுக்கு தங்க சுரங்கத்தை காட்டிவிட்டேன். ஆகவே இனி நம்மை தடுப்பார் இல்லை. இந்த கானகத்திலே காட்டானுக்கு எவ்வளவு அதிகாரம் உண்டோ அந்த அளவு எனக்கும் உண்டு. அது மட்டும்தானா? நமக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தால் காட்டானை நீக்கிவிட்டு அவனை அரசனாக கொள்ள இந்த ஆரண்யவாசிகளும் சம்மதிப்பர். ஏனெனில் நான் சாதாரணமானவடல்ல. என் தந்தை மாயாஜாலக்காரன். எனவே என் சொல்லை மீற இந்த வனவாசிகளால் முடியாது என்று கிழவி தன் பிரதாபத்தை கூறினாள். வீரமணி தனக்கு நடந்து வந்த உபச்சாரம் எதன் பொருட்டு என்பதை தெரிந்து கொண்டான். கிழவியின் காம சேட்டையை கண்டு விலா நோக சிரித்துவிட்டு, அதிரூபவதியான உனக்கு நான் ஏற்றவன் அல்லவே என்றான். கிழவியோ அவன் கேலி செய்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளவில்லை. என் கண்களுக்கு நீ சுந்தர புருஷனாக தோன்றுகிறாய். உன்னை நான் என்றுமே பிரிய மாட்டேன் என்றாள். சி, காட்டெருமையே, காம கூத்தாடும் கிழப்பினமே, எழுந்து ஓடு இவ்விடத்தை விட்டு. இந்த வயதிலே காதலாம், திருமணமாம். திமிரா உனக்கு? புத்தி கோளாரா என்று வீரமணி சீற்றத்தோடு கூவிக்கொண்டே அங்கு கிடந்த ஒரு கைத்தடியை எடுத்து கிழவியின் முதுகிலே பலமாகவே அடித்தான். கிழவி கோவென கதறிக்கொண்டு காட்டரசனை தேடிக்கொண்டு ஓடினாள். நடனராணியோ காம சேட்டையை கண்டு கதி கலங்கி ஓடும் கட்டம் பாண்டிய நாட்டிலே நடந்து கொண்டிருந்தது. காட்டரசன் கோட்டையிலே காம பித்தம் கொண்ட கிழவியை வீரமணி விரட்டி கொண்டிருந்தான். பாண்டிய நாட்டிலேயோ நடனராணி காம பித்தர்களின் பிடியிலே சிக்காது ஓடினாள். மலர்புரி காட்டை விட்டு ஏகிய நடனா வணிக கூட்டத்துடன் சேர்ந்து பல இடங்கள் சுற்றியும் வீரமணி கிடைக்காததால் பெரும் துயருற்று தற்கொலை செய்து கொண்டாரோ, காட்டிலே ஏதேனும் மிருகத்திடம் சிக்கி மாண்டாரோ என்று எண்ணி மனம் குழம்பினாள். வணிகர் கூட்டம் பாண்டிய நாடு சென்றபோது நடனாவும் உடன் சென்றாள். வாழ்க்கை எதற்கு என்று சலித்து ஒரு நாள் நடனா ஆண் உடையை அகற்றிவிட்டு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று தீர்மானித்து மதுரை நகரின் மருங்கேயுள்ள சாலையிலே நடுநிசியிலே மரக்கிளையில் தூக்கிட்டு கொள்ள சென்றாள். அந்த சமயம் மதுரையிலிருந்து ஒரு நடன மாது தன் மகளை இழந்த வருத்தத்தால் மனம் உடைந்து தளர்ந்த வயதிலே தன்னை காப்பாற்றுவார் இல்லையே என்று ஏங்கி தூக்கிட்டு சாவதே மேல் என்று துணிந்து அதே நேரத்திலே அதே சாலையிலே வந்திருந்தாள். கிழவி போகட்டும், பிறகு நமது வேலையை முடித்து விடுவோம் என்று நடன ராணி எண்ணிக்கொண்டிருந்தாள். இந்த பெண் யாரோ தன் காதலனுக்காக இங்கு காத்து கிடக்கிறாள் போல் இருக்கிறது. அவன் வந்ததும் இவள் தொலைந்து விடுவாள். பிறகு நாம் உயிரை போக்கிக் கொள்ளலாம் என்று கிழவி எண்ணிக்கொண்டாள். ஒருவரை ஒருவர் பேச்சால் ஏய்க்க பார்த்தனர். கிழவி அசைவதாக நடனாவுக்கு தெரியவில்லை. அதுபோல நடனா அங்கிருந்து போவதாக கிழவிக்கும் படவில்லை. ஆகவே அவள் அருகில் சென்று தன் மனதில் பட்டதை சொல்ல ஆரம்பித்தாள். வாலிப பருவமாக இருக்கிறாயே, நடுநிசியில் இங்கு என்ன வேலை? வீடு போய் படு குழந்தாய். நீ யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாயோ பாவம், அவன் இந்த வேளையில் உன்னை வஞ்சித்துவிட்டு எவளுடனோ கொஞ்சி கிடக்கிறான் போல் இருக்கிறது. காலையிலே வருவான். கடுகடுப்பாக இரு. காலை பிடிப்பான், கன்னத்தை தடவுவான், கண்ணே மணியே என்று கொஞ்சுவான். அப்போது அவனுடைய கள்ளத்தனத்தை மெல்ல கேட்டு தெரிந்து கொள். இப்போது நேரமாகிறது, வீட்டுக்கு போய் சேர் என்று கிழவி நடனாவுக்கு புத்தி கூறினாள். உடனே அவளும் பேசினாள். தாயே, இந்த தள்ளாத வயதிலே தாங்கள் ஏன் இங்கே உலவுகிறீர்கள்? இங்கு வீசும் காற்று உமது உடலுக்கு ஆகாதே. காலையிலே மாலையிலே உலவலாம், நடுநிசியிலே நடமாடுவது ஆபத்தாயிற்றே.
எனக்கு தூக்கம் வரவில்லை. அதற்காக சற்று நேரம் இங்கு உலவி விட்டு போக வந்தேன். என் வீடு அருகாமையிலே தான் இருக்கிறது என்று நடனா கூறி கிழவியை போய்விட செய்ய முயன்றாள். ஓ, உன் வீடு அருகாமையில் தானே இருக்கிறது என்கிறாய். சரி, புறப்படு குழந்தாய். நானும் துணைக்கு வருகிறேன். நீயும் வீட்டிலே படுத்து உறங்கலாம். எனக்கும் படுத்துக்கொள்ள இடம் கொடு. வா போவோம் என்று கிழவி நடனாவை அழைத்தாள். நடனாவுக்கு வீடு ஏது? கிழவி ஒரு ஏமாந்த பேர்வழி போல் இருக்கிறது. நாம் கூறியதை அப்படியே நம்பிவிட்டாளே என்று எண்ணி நடனா நகைத்தாள். நட போகலாம் என்று கிழவி நடனாவை மேலும் தூண்டினாள். தாயே, உன்னிடம் நான் பொய் பேசினேன். என் வீடு அருகாமையிலெல்லாம் இல்லை. மதுரையே எனக்கு புதிய ஊர். நான் ஒரு அபலை. என் வாழ்க்கை வேதனை நிரம்பியது. அதனை முடித்து கொள்ளவே இங்கு வந்தேன் என்று நடனா உண்மையை சொல்லிடவே கிழவி சோகித்து, அட பெண்ணே, இந்த வயதிலே உனக்கேன் இந்த விபரீத யோசனை? நீ யார்? எந்த ஊரம்மா? யாருடைய மகள்? மனமுடைந்து இப்படி பேச காரணம் என்ன என்று கேட்டு நடனாவின் கரங்களை பற்றி கொண்டாள். துக்கத்தை அடக்கி கொண்டு நடனா, என் கதை மிக மிக பெரியது. நான் சோழ மண்டலம். என் நாதனை இழந்தேன். இதுவரை அவரை மீண்டும் பெறலாம் என்று எண்ணி எங்கெங்கோ தேடி அலைந்தேன். காணவில்லை. எனவே இறந்துவிட முடிவு செய்து இங்கு வந்தேன் அம்மா என்றாள். என்ன பேச்சடி பேசுகிறாய் ஸ்வர்ண பிம்பமே? நீ தற்கொலை செய்து கொள்வதா? எத்தனை அரண்மனைகள் உள்ளன உன்னை வரவேற்க. மாளிகைகளிலே மணி விளக்காக இருக்க வேண்டிய நீ மரக்கிளையிலே தொங்குவதா? என்ன பேதமை! உன் தாய் தந்தையர் என்ன வேதனைப்படுவர் என்று கூறிக்கொண்டே நடனாவை தழுவி முகம் துடைத்து அன்புடன், பெண்ணே, என்னை பார். நான் வாழ்க்கையின் கடைசி படிக்கட்டிலே நிற்கிறேன். அதுவும் கண்ணீருடன். என் ஆசை மகள் இறந்துவிட்டால் சில தினங்களுக்கு முன்பு. நானும் நடைபிணமானேன். அவள் உலவிய வீடு சுடுகாடு போல் ஆகிவிட்டது. இன்று தற்கொலை செய்து கொள்ளவே இங்கு வந்தேன். நீயோ வாழ்க்கையின் வாயிற்படியிலும் நுழையவில்லை. இதற்குள் மனமுடைந்து இறப்பதா? வேண்டாம் அடி தங்கம். உன் வேதனை முழுவதும் என்னிடம் கூறு. நான் உதவி செய்கிறேன். மகளே, என்னை உன் தாயாக ஏற்றுக்கொள். நான் பாண்டிய மன்னனிடம் பணியாற்றுபவள். என் மகள் அற்புதமாக நடனம் ஆடுபவள். இப்போது என்னை தவிக்க செய்துவிட்டு அவள் இறந்து விட்டாள். எனக்காகவாவது நீ வாழ வேண்டும். என்னுடன் வா. உன் கதையை கூறு. அதை கூற இஷ்டமில்லையானாலும் பரவாயில்லை. இறந்த என் மகள் பிழைத்து எழுந்துவிட்டாள் என்று எண்ணி மகிழ்வேன். நீ இதற்கு இசையாவிட்டால் முதலிலே நான் தூக்கிட்டு கொண்டு இறப்பேன். நீ மரக்கிளையிலே தொங்குவதை நான் கண்டு சகிக்க முடியாது. என்னை சாக ஒட்டாது தடுக்க வேண்டுமானால் நீ உயிரோடு இருக்க இசைய வேண்டும். நடுநிசியிலே நாசத்தை நாடி நாம் இருவரும் இங்கு வந்தோம். நாம் நேசமாகிவிட்டதால் இருவரும் வாழலாம். ஒருவருக்கு ஒருவர் துணையாக உன் நாதன் கிடைக்காமல் போக மாட்டான். என்னை நம்பு கண்ணே என்று கிழவி கெஞ்சினாள். சில நொடிகள் சிந்தித்த நடனா பிறகு சொன்னாள். தாயே, நான் அவருக்காகவே இதுவரை உயிரோடு இருந்தேன். இனி உன் பொருட்டு வாழ இசைகிறேன். அவர் கிடைக்காததால் இனி யாருக்காக வாழ வேண்டும் என்று சலித்தே சாக துணிந்தேன். இப்போது நான் வாழ்வதால் உனது வயோதிக பருவம் வேதனை நீங்க பெற்றிருக்கும் என்று தெரிகிறது. எனவே நான் வாழ்வதானால் பலன் இருக்கும் என்று ஏற்படுகிறது. நான் உன் மகளாக இருக்க சம்மதிக்கிறேன். ஒரே ஒரு கடுமையான நிபந்தனை என்றால். நிபந்தனை 100 கூறு. எதற்கும் நான் கட்டுப்படுவேன் என்றாள் கிழவி. நான் கன்னியாகவே காலம் தள்ளுவதை நீ தடுக்கக்கூடாது என்றாள் நடனா. உன் இஷ்டம் போல நான் நடக்கிறேன். நடனா புதிய வாழ்க்கையை தொடங்கினாள். என் தங்கை மகள் என்னோடு இருக்கிறாள் என்று கிழவி கூறினதால் மன்னன் ஒரு நாள் அரண்மனைக்கு அழைத்து வர சொன்னார். நடனாவின் அரிய நடனத்தை கண்டு பாராட்டினார். பிறகு நடனா அரண்மனை பிரதம நடன மாதுவாகவும் நியமிக்கப்பட்டாள். தனது பழைய உருவம் தெரியாதிருக்க நடனா முகத்தை கருநிறமாக்கி காட்டும் மூலிகை தைலத்தை உபயோகித்து வந்தாள். ஆனால் பாண்டிய மன்னனின் பிரதானியரில் ஒருவரான ரகுவீரனோ நடனத்தை பெற்றே தீர வேண்டும் என்று பித்தம் கொண்டான். அவனுடைய நண்பன் நடனத்தை ரகுவீரன் தோட்டத்துக்கு நடனத்துக்காக வரவழைத்தான். கள்ளத்தனத்தை தெரிந்து கொள்ளாத அக்கன்னியை காம பித்தம் கொண்ட ரகுவீரன் சரசமாட அழைத்தான். பளீர் என்றோர் அறையே கன்னத்தில் பெற்றான். ஆடல் அழகி ஓடி ஒளிந்தாள். இதே நேரம் அந்த காட்டினில் கண்ணுக்கு காட்சிதான், ஆனால் கருத்துக்கு மிரட்சியாக ஒன்றோ இருக்கிறது. அடே, வலிய அணைத்து சுகம் பெற தெரியாத இந்த வாலிப பயலை உடனே விரட்டு. இவனது முரட்டுத்தனத்தை என்னால் சகிக்க முடியாது. நான் இனி வேறு வழி கண்டுபிடிக்கப் போகிறேன். என் தாய் வீட்டுக்கு போய் அங்கு நமது குலத்திலே ஒருவனை திருமணம் புரிவேன். எவனுமின்றி கிடப்போம் என்றாலோ, நான் சிறுமியாக இருந்தபோது மந்திரவாதி சொன்னானே, அது என்னை மிரட்டுகிறது. நான் 2வது கணவனை தேடிக்கொள்ளாவிட்டால் என் தலையிலே இடி விழுமாம். ஆகவே நான் எனக்கு ஏற்றவனை மணப்பேன். இந்த பயலை விரட்டிவிடு.
அவன் இங்கு இருந்தால் என் வேதனை வளரும் என்று கிழவி காட்டரசனிடம் தன்னை வெறுத்து விரட்டிய வீரமணி விஷயமாக கூறினாள். அவள் விருப்பப்படி வேறொருவனை அவள் திருமணம் செய்து கொள்ள இசைந்தால் ஆபத்து தனக்கு வரும் என்று காட்டரசன் கருதினான். கிழவியை திருமணம் செய்து கொள்ளவன் காடாள வேண்டும் என்று கிளம்புவான். கிழவிக்கு காட்டு மக்களிலே ஒரு கூட்டம் பக்கபலமாக சேரும், போர் மூளும் என்பதே காட்டரசனின் அச்சம். ஆகவே அவன் சில தினத்திலே அவனை சரிப்படுத்துகிறேன், சினமுற வேண்டாம் என்று கிழவியை சமாதானப்படுத்திவிட்டு வீரமணியை இணங்க செய்ய வழி என்ன என்று யோசிக்கலானான். அதே விதமாகவே பாண்டிய நாட்டில் ரகுவீரன் நடனா தந்த அறையினால் திடுக்கிட்டு போய் தன் திட்டம் பலிக்காதது கண்டு திகைத்து வேறு என்ன செய்து நடனாவை சரிப்படுத்துவது என்று யோசிக்கலானான். தன் நண்பன் கண்ணனிடம், நமது திட்டம் சரியானதல்ல நண்பா, விருந்து வைபவத்திலே நடனமாட வர வேண்டும் என்று அவளை அழைத்திருக்க கூடாது. விஷயத்தை வெளிப்படையாக கூறியே அழைத்திருக்க வேண்டும். நடனமாட அழைத்து வந்து இங்கே சரசமாடவே அவள் கோபித்து கொண்டு என்னை அடித்து விட்டாள் என்றான். கருங்கண்ணன் கூறினான், தவறு திட்டத்திலே இல்லை, நீ பக்குவமாக நடந்து கொள்ளவில்லை என்று குறை சொன்னான். சரி விடு, வேறு முயற்சி செய்து பார்ப்போம் என்று அப்போதைக்கு மனதை தேர்ச்சி கொண்டான் ரகுவீரன். மூதாட்டியின் இல்லத்துக்கு வந்த நடனா தனக்கு நேரிட்ட சோதனையை அவளிடம் கூறினாள். விருந்திலே நடனம் என்று அழைத்தான், விபச்சாரத்துக்கு இழுத்தான். தாயே, போதும் எனக்கு இந்த வாழ்வு. நோயுற்று இருந்தேன் ஒரு நாள். அப்போது மருந்திட வந்த வைத்தியன் மணவரைக்கு வாடி என்றான். இங்கே ரகுவீரன் விருந்து என்றான். பிறகு கூடிட வாடி கோகிலமே என்று அழைக்கிறான். நான் கேவலம் நடனமாதுதானே என்று கூறினேன். அவன் ஆண்டவனே நடன சொரூபி என்று காம பேச்சு பேசுகிறான். என் நடனம் உமது கண்களுக்கு விருந்தாக இருக்கட்டும், என் செயற்கை விஷயமாக கருதப்படும், நீர் பெரிய படைத்தலைவர் என்று கூறினேன். அவனோ, நீ கலையின் சிகரம் அல்லவா கண்ணே என்று காலில் விழுகிறான். இத்தகைய காமாந்தக்காரர்களின் பிடியிலிருந்து தப்பி பிழைப்பதன்றி வேறு வேலையே எனக்கு இல்லை. நான் பழையபடி நாடோடியாக வேண்டியதுதான் தாயே என்று நடனா சோகித்து கூற, அவளை மகளாக ஏற்றுக்கொண்டிருந்த மூதாட்டி அவளை தேற்றி, அஞ்சாதே தங்கமே, அரசனிடமே நான் இதை கூறுகிறேன் என்றாள். நடனா கோபச் சிரிப்புடன், அவர்களை நான் நன்கு அறிவேன் அன்னையே என்று கூறிவிட்டு யோசனையில் ஆழ்ந்தாள். காட்டிலே வீரமணியும் பாண்டிய நாட்டிலே நடனராணியும் இங்கனம் கலங்கி கிடந்த நாட்களிலே மலர்புரியிலே ஆரியனின் அட்டகாசமும் அரசியின் அடிமைத்தனமும் உத்தமனின் சோகமும் வளர்ந்து கொண்டே இருந்தது. தேவி கோயில் பூஜை நேரத்திலே அரசியை கொன்றுவிட தீர்மானித்த ஆரியமுனி உத்தமனை ஓரிரவு சிலைக்குள் இருக்க கட்டளையிட்டு அரசியை அழைத்தான். நடுநிசி. சிலைக்கு விசேஷ அலங்காரங்கள், விக்கிரகங்கள் தவிர மற்ற இடங்களிலே இருள். மூலஸ்தானத்திலே மட்டும் விதவிதமான விளக்குகள் பிரகாசமாக விளங்கின. ஆரியன் அன்று தன் மனோபிஷ்டம் நிறைவேறப் போவதாக கருதி கர்வத்தோடு இருந்தான். உத்தமனின் உள்ளம் இதுவென உலுத்தன் இதுவரை உணர முடியவில்லை. அவ்வளவு சாமர்த்தியமாக உத்தமன் தலையாட்டி கிடந்தான் ஆரியனுக்கு. நடுநிசி பூஜைக்கு பிறகு தேவியின் திருவருளால் காதலன் மகள் ஆகிய இருவரையும் காணப்பெறுவாய் என்று அரசிக்கு ஆரியன் கூறியிருந்தான். பேதை அவள் அதை நம்பியே பித்தம் மேலிட்டவள் போல ஆலயம் புகுந்தாள். சேடியரையும் அரண்மனைக்கு திருப்பி அனுப்பிவிட்டாள். அந்தகாரம் கவிந்திருந்த பிரகாரங்களை தாண்டி ஜோதியாக விளங்கிய மூலகிரகம் புகுந்து தேவியை தொழுதாள். ஆரியன் சிலைக்கு பக்கம் சிரித்தபடி நின்றான். சில வினாடிகள் கண்களை மூடிக்கொண்டிருந்த அரசி கண்களை திறந்தபோது ஆரியன் தீபங்களை ஒவ்வொன்றாக அணைத்து கொண்டிருக்க கண்டு பயந்தாள். ஆரியரே, விளக்குகளை ஏன் அணைக்கிறீர்? அவளின் ஒளி முன்பு இந்த அற்ப ஒளிகள் எம்மாத்திரம்? மலர்புரி அரசியே, மாதாவின் ஜோதியை பார். இந்த தீபங்கள் நிலையற்றன. அவள் நிரந்தர ஜோதி, அணையாத விளக்கு. உண்மைதான், ஆனால் இருள் சூழ சூழ எனக்கு திகிலாக இருக்கிறது. தேவி, உன் குழந்தையின் திகிலை போக்கு. ஓஹோ, ஜீவன் உள்ள வரையில் திகில் இருக்கத்தானே செய்யும் என்று கூறுகிறாயா? சரி, அப்படியானால் இவளை உன் பாதத்திலே சேர்த்துக்கொள். ஆரியரே, ஏதேதோ அச்சமூட்டும் பேச்சென்றோ பேசுகிறீர். நச்சு பொய்கையிலிருந்து இன்று உன்னை நம் தேவி கரையேற்றப் போகிறாள். நடுங்காதே. உன்னை ஒருமுறை தழுவிக்கொண்டு இன்புற. சி தூர்த்தா, என்னிடமா நீ இந்த வார்த்தை பேசுகிறாய்? அரசியே, அவசரப்படுகிறீர். நான் தழுவ ஆசைப்படுவதாகவா நினைத்தீர்? பேதை, தேவி உன்னை தழுவப் போகிறாள். நானா உன்னை தழுவிக்கொள்ளப் போகிறேன்? உன்னை தழுவிக்கொண்டால் உன் அரசை தழுவிக்கொள்ள முடியாதே. என் அரசை நீ தழுவிக்கொள்வதா? என்னை தேவி தழுவிக்கொள்வதா? இதென்ன இன்று விந்தையாக பேசுகிறீர்? எனக்கொன்றும் விளங்கவில்லையே. விளங்கிவிடும், சில வினாடிகளிலேயே விளங்கிவிடும்.
மலர்புரி அரசியே, என் மாதவம் ஈடேறும் நாள் இது. கோயில் பூசாரி இப்போது நான், நாளையோ நான் கொலு மண்டபத்து அதிகாரி. உன் வாழ்நாள் முடிந்தது. ஐயோ, இதில் ஏதேதோ சூது இருக்கிறது. நான் போகிறேன். கோயிற் கதவுகள் தாளிடப்பட்டு விட்டன. எவ்வளவு கூவினாலும் குரல் வெளியே கேட்காது. இந்த ஒரு இரவுக்காக நான் எத்தனை இரவுகள் தூங்காதிருந்தேன் தெரியுமோ? பாதகா, படு மோசக்காரா, என்னை கொல்லவா இங்கு அழைத்தாய்? தேவி, கோயிலிலே இந்த தீய செயலா? மனம் கல்லா? நான் உன்னை பக்தியோடு தொழுது வந்ததன் பலன் இதுதானா? இந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாயா? தேவி உன்னை காப்பாற்ற மாட்டாள். ஏன்? ஏனா? அவள் என்னுடைய தேவி, என் சிருஷ்டி, என் ஆயுதம், என் கருவி. நீயே கூறு. அடி தேவி, நான் அல்லவா உனக்கு மகிமை கற்பித்தேன். என்னால் தானே உனக்கு இந்த அபிஷேகம், ஆராதனை, அலங்காரம். அட, என்ன பேச்சு இது? உண்மை பேச்சு. தேவி வா, உன் சிருஷ்டி கர்த்தாவாகிய நான் அழைக்கிறேன் உன்னை. உனக்கு இதுவரை நான் அடிமையாக இருந்தேன். எதற்காக? இவள் போன்ற எண்ணற்றவர்களை உனக்கு அடிமையாக்க. தேவியாம் தேவி, சக்தியாம் சக்தி, என் இஷ்டத்தை நிறைவேற்றி வைக்கும் அடிமை இது. வீசு உன் வாளை, உருளட்டும் இவள் தலை. அரசிக்கும் பூசாரிக்கும் நடைபெற்ற இவ்வுரையாடலால் அரசியின் அங்கம் பயத்தால் நடுங்கிற்று. அப்போது சிலைக்குள்ளிருந்த உத்தமன், அரசியே, ஆரியனுக்கு அடிமைதான் நான். அவன் கட்டளையை நிறைவேற்றி வைப்பதே என் வேலை. அவனே என் சிருஷ்டிகர்த்தா, இதை அறிந்து கொள் என்றுரைத்தான். ஆரியன் வெற்றி சிரிப்புடன், கேட்டாயா தேவியின் திருவாக்கை என்றான். அப்போது உத்தமன், நான் பேசி முடிக்கவில்லையே. சில சமயம் அடிமையே எஜமானனுக்கு துரோகியாவது உண்டு. ஆரியமுனியே, நீ அரசிக்கு துரோகியானாய். நான் இதோ உனக்கு துரோகியாகிறேன் என்று உத்தமன் கூவினான். சிலை அசைய கண்டு சிலையின் கரங்கள் ஆரியனின் கழுத்தை பிடித்து இழுத்து நெரிக்க கண்டு அரசி மருட்சியும் மகிழ்ச்சியும் கொண்டு உடல் ஆட நின்று கொண்டிருந்தாள். கோயில் கதவுகள் பூட்டப்பட்டன. கூவினால் சத்தம் வெளியே கேட்காது என்று கூறிக்கொண்டே உத்தமன் ஆரியனை கொன்றான். தேவியின் சக்தியே சக்தி என்று அழுது கொண்டே கூறி அரசி சிலையின் பாதங்களை பற்றி கொள்ள உள்ளே இருந்த உத்தமன், தேவியும் இல்லை தேவனும் இல்லை, நான் ஒரு தமிழன் என்று கூறிக்கொண்டே சிலையை விட்டு வெளியே வந்து நின்று அரசியிடம் தன் வரலாற்றை கூறி ஆரியனின் சூது தெரிய செய்தான். மலர்புரி அரசி தன் மதி ஈனத்தால் வந்த அவமானத்தையும் ஆபத்தையும் எண்ணி வாடி உத்தமனை துணை கொண்டு அரண்மனைக்கு சென்றாள். உத்தமனுடைய யோசனைப்படி மறுதினம் ஆரியனை தேவி தன் திருப்பாதங்களில் சேர்த்து கொண்டாள் என்று ஊராருக்கு அறிவிக்கப்பட்டது. இறந்த பிறகு தன் உடலை கழுகுக்கு இரையாக்கும்படி ஆரியன் விரும்பியிருந்தான் என்று மக்களுக்கு அறிவிக்கப்பட்டு ஆரிய பிணத்தை கழுகுகள் கொத்திட செய்யப்பட்டது. ஆரியனின் சூழ்ச்சியால் சிறைப்பட்டிருந்த தமிழர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். ஆலய வீணர்கள் விரட்டப்பட்டனர். தமிழ் மனம் மெல்ல மெல்ல கமழத் தொடங்கிற்று. உத்தமன் நடன ராணியையும் வீரமணியையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறியபோது மலர்புரி அரசி தனது கள்ளக்காதலில் கனிந்த மகளையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறி ஒரு நீலமணியை அவனிடம் தந்து, இது என் மகளின் காதணி. ஒன்று என்னிடமும் மற்றொன்று அவள் தந்தையிடமும் இருந்தது. வீரமணி என் காதலரை கலிங்கத்திலே கண்டாராம். மேற்கொண்டு தகவல்களை வீரமணி கூறும் முன்பு நான் ஆரியனின் அடிமையாக இருந்ததால் பல வகையான இடையூறுகள் நேரிட்டன. என்னால் முழு விபரமும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. நீ வீரமணியை கண்டதும் இந்த நீலமணியை தந்து என் மகள் விஷயமாக கேள் என்று கூறினாள். மலர்புரி தமிழ்புரியானதை கண்டு கழித்து உத்தமன் வீரமணியை தேடலானான். காட்டரசனும் அந்த சமயம் வீரமணியை தேடும் வேலையில்தான் ஈடுபட்டிருந்தான். கிழவியை திருமணம் முடிக்க மறுத்த வீரமணியை ஏதேதோ மூலிகை கொடுத்து மனதை மாற்றிவிடுவதாக காட்டரசனின் குடும்ப வைத்தியன் கூறி மருந்து கொடுத்தான். ஆனால் மருந்து வீரமணிக்கு கிழவியின் மீது மோகம் பிறக்க செய்வதற்கு பதில் மூளைக்கோளாறு உண்டாக்கிவிட்டது. வீரமணிக்கு பழைய நினைவு மறைந்து போய் எதிர்பட்டோரை அடிப்பது, கிடைப்பதை தின்பது, ஓரிடத்திலே தங்காது ஓடுவது போன்ற செயல் புரியும் பித்தனாக்கிவிட்டது. வேறு மருந்துகள் தந்து வந்தனர். ஆனால் ஓர் இரவு கட்டுக்களை அறுத்து கொண்டு காவலரை ஏய்த்துவிட்டு பித்தம் பிடித்த வீரமணி எங்கோ ஓடிவிட்டான். அவனை தேடி பார்க்க நாலா பக்கங்களிலும் காட்டரசன் தன் ஆட்களை ஏவினான். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.